ஓகே, இப்போ மகாராஜா திரைப்படம் என்ன பொறுத்தவரைக்கும் அது பெஸ்ட் திரைப்படம் தான் சொல்லுவேன். ஏன்னா வேற லெவலாக ஒரு திரைப்படம். நான் விஜய் சேதுபதி அவர்கிட்ட எப்படா அவரோட பெஸ்ட்டு அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸில் ஒரு திரைப்படம் வரப்போகுது, ஓகே வில்லனா நிறைய படம் பார்த்தாச்சு, ஹீரோவோ எப்போ வரப்போகுதுன்ற வெயிட்டிங்கான ஒர்த்தான திரைப்படம் தான் விஜய் சேதுபதி 50வது திரைப்படத்தில் கிடச்சிருக்கு. மகாராஜா ஒன் ஆஃப் தி ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டன்னிங் மூவி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சிருக்காரு, நிறைய ஜானர் நடிச்சிருக்காரு. அந்த ஜானருக்கும் நான் விஜய் சேதுபதி எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த மாதிரியான ஒரு திரைப்படம் தான் கண்டிப்பாக ஒரு 50வது திரைப்படத்தில் கொடுத்துருக்காருன்றது எனக்கு சந்தேகம் இல்லை. இந்த திரைப்படம் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் திரைப்படமாக இருக்குன்றது எந்த சந்தேகமில்லை நம்ம விஜய் சேதுபதியோட கெரியர்லேயே. இப்போ வந்து நம்ம டேரக்டர் திரைப்படத்தை பற்றி பாராட்டி தீவணும். ஏன்னா நான் இயரில் ஒரு அற்புதமான ஒரு படைப்பு கொடுத்துருக்காரு. அதுவும் கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்லாம் வந்து மறக்கவே முடியாது, வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடியும் போது இப்படி தான் படமானு உங்களுக்கு தோணும். ஆனால் செகண்ட் ஹாஃப் முடியும்போது அடடா இப்படி ஒரு மேஜிக் கொடுத்துருக்காரு திரைப்படத்துலன்றது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க. நம்ம டேரக்டர் வந்து ட்ரெய்லர்லையோ இல்லை ஸ்க்ரீன் பிக் ரிலீஸ் பண்ணுறதுலையோ எதுலேயுமே வந்து அந்த ஒரு ட்விஸ்ட்டை கொஞ்சம் கூட ரிவீல் பண்ணல. இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வந்து இருந்திருக்கு.